Hi guys, welcome back to a new video. கண்டிப்பாக எல்லாருமே சிஎஸ்கேட அஃபிஷியல் போஸ்ட் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆயுஷ் மாதிரி ரிமைண்டர் ஐபிஎல் சீசன்லேருந்து இப்போ ரூல் அவுட் ஆகியிருக்காரு டியூ டு இன்ஜுரி. ரிப்போர்ட்ஸ்லாம் 3 வீக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஃபுல் ரிமைண்டர் சீசனுக்குமே ரூல் அவுட் ஆகியிருக்காரு. எதிர்பார்த்தது கிரேட் 1 டேர் தான். பட் நடந்திருக்கிறது கிரேட் 3 டேர். இதுக்கான ரெக்கவரி டைம் கண்டிப்பாக 6 to 12 வீக்ஸாவது தேவைப்படும். அதுதான் இப்போ சிஎஸ்கேவுமே வந்து அவங்களோட அஃபிஷியல் போஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஜுரிலாம் ஓவர் நைட்டில் நடக்க வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் இது மசில் இன்ஜுரி. இது நீங்கள் கேரி பண்ணியிருந்தீங்கன்னா, முன்னாடிலேருந்து கேரி பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த இன்ஜுரி வந்து ஆக்ரவேட் ஆகும். ஸோ ஆயுஷ் மாதிரி மேபி அண்டர் 19 வேர்ல்ட் கப் டைம்லேருந்தே இந்த இன்ஜுரியில் வந்து இருந்திருக்கலாம். அது இப்போ வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, எம்ஐ vs ஜிடி மேட்ச்ல எக்ஸ்பீரியன்ஸான ரோஹித் சர்மாக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டப்போ அவர் உடனே கிரவுண்ட் விட்டு வெளில போனார், ரிட்டையர்டுன்னு சொல்லி போனார். அதே மாதிரி தான் நம்ம ஆயுஷ் மாத்திரையும் போயிருக்கணும். நான் இதை பற்றி கிளியராக லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. திரும்ப இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அஸ்வினுமே இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தான்னு சொல்லி தான் லாஸ்ட் வீடியோ நான் பேசியிருந்தேன். அண்ட் நேற்றுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதில் கூட பிளேயர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீ ஒரு டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் இல்ல ஒரு கோச் whatever whoever you are, it's a full time job. எக்ஸாக்டாக என்னோட வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். நீங்கள் 3 month ஜாபாக அதை பார்க்கக்கூடாது, இது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பார்க்கணுன்னு. ஆயுஷ் மாதிரி மேக்ஸ் ஒரு 10 to 12 days தான் வந்து ரூல் அவுட் ஆகியிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்திருக்க முடியும். இன்ஜுரியோட சீரியஸ்னஸ் கூட என்னன்னு தெரியாமல் நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் டீம் ஃபிசியோ பண்ண செயல்னால தான் இப்போ ஆயுஷ் மாதிரி ஃபுல் சீசன்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஃபிலிமிங்கோட சித்தப்பா பையன் நினைக்கிற ஸ்டூபிட் வீடியோ, நோ கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அவரே இந்த ஆயுஷ் மாதிரியோட ரூல் அவுட் செய்தியை பார்த்ததுக்கப்புறம் என்ன நினச்சிருப்பாரு தெரியுமா? எப்படா ஆகியிருக்க முடியும், எப்படா 3 weeks இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஃபுல் சீசன் ரூல் அவுட் ஆகியிருக்காருன்னா இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் கிளியராக ஆஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி வந்து முன்னாலேருந்து இருந்திருக்கு. அவர் 2 ஸ்ட்ராப் வந்து போட்டிருந்தாரு. அவரோட லெக்ஸில் வந்து 2 ஸ்ட்ராப் இருந்ததா வந்து அவர் பார்த்தாராம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஃபீல்டு கமெண்ட்ரி வந்து பண்ணிட்டு இருந்தார் இல்லை இந்த ஐபிஎல் சீசனில். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆகி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆயுஷ் மாத்திரையை நம்பர் 3ல ப்ளே பண்ண வச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த டைமில் உருவியல் பள்ளியில் ப்ளே பண்ண வச்சு லேட்டர் ஆன் ஆயுஷ் மாத்திரையை வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா மேபி அவரை மேட்சஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம். மாத்திரை லிட்டரலி கிட் 18-19 வயசு தான் ஆகுது. அவரை போயிட்டு இப்படி ஹேண்டில் பண்ணுறதை பார்க்குறப்போ தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த தயவு செஞ்சு ஆஷனோட ரீசென்ட் வீடியோ பாருங்கள். நிறைய இன்சைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இப்போ தான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அவங்க கிளியராக வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து இது கண்டிப்பாக ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ் தான். ஸோ என்னன்னா 27 இன்ஜுரிஸ் வந்து இந்த ஹோல் இயர் சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸில் நடந்திருக்கு. அதாவது சிஎஸ்கே, ஜேஎஸ்கே, டிஎஸ்கே இந்த 3த்தையும் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 27 இன்ஜுரிஸ்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து கேம்பை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. லைக் மேட்ச் ஷாட்லாம் வந்து அவருக்கு ஒரு டொமஸ்டிக் கேம் ப்ளே பண்ணுறப்போ ஃபிங்கர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிட்டு பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 20 இன்ஜுரிஸ் கண்டிப்பாக வந்து கேம்பில் இருக்கிறப்பவே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுமே சிஎஸ்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி அதனால கூட இன்ஜுரிஸ் எவ்வளோ காமனாக இருக்கலாம். கண்டிப்பாக ஆயுஷ் மாதிரி ஒரு பிக் மிஸ்ஸாக இருக்க போகிறது. இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக ஆயுஷ் மாதிரி தான் இருந்திருக்காரு. 201 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மாத்திரைக்கு பதிலாக பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ண போகிற அந்த பிளேயருமே அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயராக இருக்கணும் இல்லையா? அதை வச்சு பார்க்குறப்ப நம்பர் 3ல ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக இப்போ உருவில் பள்ளி தான் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவரை மாதிரி ஒரு இன்டென்ட் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் உள்ள பிளேயர் அவர். அண்ட் நம்ம அஸ்வின் அண்ணாவுமே வந்து உருவில் பள்ளியில் ப்ளே பண்ண நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சர்ஃப்ராஸ் கானை நீங்கள் வந்து அப் தி ஆர்டர் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவரை நம்பர் 3ல சென்ட் பண்ணுங்கள். அண்ட் லோ டவுன் ஆர்டரில் ஃபினிஷர்ஸ் வந்து லேக்கிங்காக இருக்கிறதுனால நீங்கள் கார்த்திக் சர்மாவையோ இல்லை பிரசாந்த் வீரையோ கொண்டு வாங்க. அதுவுமே கிளிக் ஆகலான்னு ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எனக்கு ரெண்டுமே வந்து கிளிக் ஆகலாம் தான் தோணுது. பட் நான் வந்து சேஃபர் சைடில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உருவில் படையிலோட போக போகிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உருவில் படையில் ப்ளே பண்ண வைக்கணுமா, ஆர்எல்ஸ் சர்ஃப்ராஸ் கானை அப் தி ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணிட்டு கார்த்திக் சர்மாவையோ இல்லை பிரசாந்த் வீரையோ கொண்டு வரணுமா? மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் கண்டிப்பாக 100% மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாகவே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் லைக்லி அக்யூலேஷனில் தான் இருந்தாகணும். ஆர்எல்ஸ் இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காரு கைஸ். ஆக்சுவலாக 20th ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுக்கு வந்து ப்ராக்டிஸுமே பண்ணியிருக்காரு. ட்ரைனிங் ஜெர்சியில் இருக்கிற மாதிரி சிஎஸ்கே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எம்ஐ மேட்ச்க்கே. அதனால் கண்டிப்பாக ஸ்பென்சர் ஜான்சனை எதிர்பார்க்கலாம். ஆனால் சிஎஸ்கேட 4 ஓவர்சீஸ் செட்டில்டுன்னு தான் வந்து நான் ரீசெண்டாக சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். பிரெவிஸ், நூர், ஜேமி ஓட்டன் அண்ட் அக்கீல் ஹுசைன். ஸோ அந்த ஒரு காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. அண்ட் கலீல் அஹமத் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ அவருக்கு பதிலாக வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இப்போ கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு கேம்பை. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பாக ப்ளே பண்ண வைக்கிறதுமே வந்து தப்பாக இருக்காது. அதனால் சிஎஸ்கே எப்படி இதை பிளான் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் த பிக் நியூஸ் இஸ் தோனியுமே நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இவ்வளோ நாட்களாக வந்து நெகட்டிவாக வந்துட்டு இருந்த செய்திகள் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனி டீம்ஸ் வந்து தோனி வந்து கண்டிப்பாக நம்ம மேட்சஸில் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். நேற்றுக்கு மும்பையில் நடந்த ட்ரைனிங் செஷனில் தோனி நெட்ஸில் பேட் பண்ணியிருக்காரு. நிறைய சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணி எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் ப்ளே பண்ணியிருக்கிறதுனால தோனி கண்டிப்பாக இந்த எம்ஐக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ இந்த எம்ஐ மேட்சுக்கு அகேன்ஸ்டாக சிஎஸ்கேட லைக்லி பிளேயிங் 11 என்னவா இருக்க போகிறதுன்னு பார்த்தோன்னா ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், உருவில் படேல், டெவால் பிரஸ், சிவம் டுபே, சர்ஃப்ராஸ்
சர்ஃப்ராஸ் கான். இதுதான் நம்மளோட டாப் 6 இருக்க போகுது. இந்த நம்பர் 7ல ஃபைனலி நம்மளோட தல தோனி வில் என்டர். அதுக்கப்புறம் நம்பர் 8ல ஜேமி ஓட்டன், நம்பர் 9ல ஸ்பென்சர் ஜான்சன். இன்கேஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ரெடியா இல்லைனா அகிலோசன் அந்த ஸ்பாட்ல ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்பர் 10ல அன்ஷுல் கம்போஜ் அண்ட் லாஸ்ட்டாக நூர் அஹமத். இம்பாக்டாக மேபி கார்த்திக் சர்மாவோ இல்லை பிரசாந்த் வீரையோ கொண்டு வரலாம். ஸோ இந்த சிஎஸ்கே பிளேயிங் லான் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட பிளேயிங் லானை போஸ்ட் பண்ணுங்க. எம்ஏ பொறுத்த வரைக்கும் செம்ம கான்ஃபிடன்ஸோட தான் இந்த சிஎஸ்கே அகேன்ஸ்டான மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. ரெண்டு டீம்ஸுமே பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிளில் இருந்தாலுமே எம்ஏக்கு கண்டிப்பாக ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஏன்னா நல்ல ஸ்குவாட் இருக்குது அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் ரொம்ப நல்லாவே தெரியும். லாஸ்ட் மேட்ச்சில் தான் தே ஷோடஸ் அவங்க என்ன மாதிரி டீம், அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணாங்கன்னா அவங்களால எப்படி ப்ளே பண்ண முடியும்னு காமிச்சாங்க. எல்லா பிளேஸுமே வந்து அற்புதமாக ப்ளே பண்ணாங்க. எஸ்பெஷலி திலக் வர்மா ரந்த பாலோட மோசமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். 22 பால்ஸில் 19 ரன்ஸில் இருந்தார். அதுக்கப்புறம் டைம் அவுட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா சம் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் கொடுத்தாரு போல. அட்வைஸா இல்லை திட்டினாரா என்னன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமா திலக் வர்மா ஒரு ருத்ர தாண்டவம் எடுத்தார். அடுத்து 23 பால் 82 ரன் ஸ்கோர் பண்ணி 45 டெலிவரிஸில் 101 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வேற லெவலான செஞ்சுரி. ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செஞ்சுரிஸ்னு அதை நான் சொல்லுவேன். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு யங்ஸ்டர் டேனிஷ் மலேவார்ன்ற பிளேயரை வந்து ஓப்பனிங்கில் சென்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் கிறிஷ் பகத்தை ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. ஸோ 2 சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஎஸ்கே அகைன்ஸ்டான மேட்ச்சில் ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் வில் ஜாக்ஸ்மே இப்போ வந்து கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காராம். ஸோ அவருமே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம சிஎஸ்கே எம்ஏ மேட்ச்சை சைடில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஆயுஷ் மாதிரி விஷயத்துக்கு திரும்ப வந்தோம்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு வருது. இப்போ சிஎஸ்கேயோட சிஓ எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போகிறோமா இல்லையான்னு. அண்ட் வருஷம் ஃபேன்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, இந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் இயர் ரீட்டைன் பண்ணிக்க முடியுமான்னு. எஸ், இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸையும் உங்களால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும் அண்ட் இன்ஜுரி ஆன அந்த பிளேயரையும் உங்களால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கலீல் அஹமதை இப்போ ரீட்டைன் பண்ண முடியுமானா எஸ், அவரையும் பண்ண முடியும். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுற அந்த பிளேயரை உங்களால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். உங்களோட மெயின் கிரைட்டீரியாவே வந்து நீங்கள் 25 பிளேஸ் எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பிளேஸ் வேணாலும் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயருமே வந்து மினி ஆப்ஷன் தான் இருக்க போகுது. சிஎஸ்கே கிட்ட ஆல்ரெடி கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் பேக்கப்ஸாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் இப்போ ஆயுஷ் மாதிரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுன்னு. பட் ஜஸ்ட் இன் கேஸ் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு போகிறது இனிமேல் பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் சிஎஸ்கேட டாப் 6ல் ஒன்லி லெஃப்ட் ஹேண்டராக சிவன் டூபே மட்டும் தான் இருக்கிறதுனால மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு தான் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்குறப்ப எனக்கு நிதிஷ் ராஜகோபால் தென்பட்டார். ஆல்ரெடி சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்ப் நாவலில் இருந்தப்போ இவர் டீமோட தான் இருந்தார். ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி சில ஃபுட்டேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் ஆகியிருந்தது. ஒரு அக்ரெசிவ் பவர் ஹிட்டராக இருக்க மாட்டாரு. ஸோ ஆயுஷ் மாதிரிக்கு ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரான்னு தெரியல. பட் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இருக்குது அண்ட் ப்ரெஷரான சிச்சுவேஷனில் நல்ல யூஸ்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இந்த நிறைய ஃபேன்ஸ் மாத்திரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஒரு பிளேயர் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, யாஷ் ஜூல். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஆயுஷ் மாதிரி இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி 2022 நடந்த இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் இவரோட லீடர்ஷிப் கீழே தான் இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. யாஷ் ஜூல் ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் அண்ட் ஐபிஎல்லுமே லிமிட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் லாஸ்ட் இயர் டெல்லி பிரீமியர் லீக்ல ப்ளே பண்ணப்போ 435 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இன் ஜஸ்ட் 8 இன்னிங்ஸ். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 167. தென் இந்த அன்சோலிஸ்லேயே ஒரு டாப் இந்தியன் பேட்டர் தான் அது மயங்க் அகர்வால் தான். லாஸ்ட் இயர் கூட ஆர்சிபியில் ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தேவ்தர் படிக்கலா ஜாயின் பண்ணி பட்டையை கலப்பியிருந்தாரு. பட் சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போக மாட்டாங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மோர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தான் பேக் பண்ணுறதுனால கண்டிப்பாக மயங்க் அகர்வாலோட பேர் வந்து சிஎஸ்கேட ரேடாரில் அடிப்படாது. இந்த நெக்ஸ்ட் அன்மோல் பிரீத் சிங், இவர் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஐபிஎல்லுமே இன் பாஸ்ட் எம்ஐ டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. இவரோட ரீசெண்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்மார்ட்லேயுமே அவனோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ் ஃபார் பஞ்சாபாக இருந்தார். அரௌண்ட் 350 ரன்ஸ் இன் 10 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 175. நல்ல ஒரு அக்ரெசிவான பேட்டர். ஆயுஷ் மாதிரிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார்னு நம்புறேன். இப்போ நான் சொன்னது ரொம்ப கம்மியாக தான். இதை விட நிறைய அன்னோன் கமாடிட்டிஸ் இருக்காங்க. ஸோ கேரளாலேருந்துமே எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் இருக்காங்க. சல்மான் நிசார் அவருமே வந்து சிஎஸ்கேட ட்ரையல்ஸ் இப்போ வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு அன்வெரிஃபைட் சோர்ஸ் ஆன் ட்விட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சல்மான் நிசார்ன்றவர் வந்து ப்ரீவியஸாகவே சிஎஸ்கேட ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ திரும்ப எதுக்காக அட்டென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எனக்கு ஃபீல் பண்ணுறீங்க ஆயுஷ் மாத்தியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை சிஎஸ்கே சைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.